கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மாமா. எப்போ ஷூட்டிங்? நாளையில இருந்து டிஸ்கஷன், 1 மாசத்துல ஷூட்டிங். நாளையில இருந்து டிஸ்கஷனா? அப்ப ஆபீஸ் லீவ் போட வேண்டியதுதான். ப்ரொபேஷன் டைம்ல யார் லீவ் கொடுப்பா? என்ன அனிதா, எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் நம்ம கதையை ஓகே பண்ணிருக்காரு. டிஸ்கஷனுக்கு கூப்பிடும் போது போகாம இருக்க முடியுமா? இப்ப லீவ் போட்டா வேலை போயிடுமே. போனா போட்டுமே, சினிமா தானே என்னோட லட்சியமே. உங்க லட்சியத்தை நான் தப்பு சொல்லல. ஆனா கையில நிறைஞ்ச வருமானம்னு ஒண்ணு இருக்கும்போது அதை விட்டுட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன மனிதா இப்படி சொல்ற? மாப்பிள்ள மனசுக்கு என்ன சந்தோஷமோ அதை தானே செய்யறாரு. எதுப்பா சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? காலேஜ்ல படிக்கிற பையனை கேளுங்க, ஸ்கூல் வாழ்க்கை சந்தோஷமா. காலேஜ் முடிச்சோடனே வேலை இல்லாம இருக்கும்போது காலேஜ் லைஃப் சந்தோஷமா. வேலை கிடைச்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் டே சந்தோஷமா. அவன் சந்தோஷத்தையே பாக்குறானே தவிர கூட இருக்கவங்கள பத்தி யோசிக்க வேண்டாமா? ஏன், உனக்கு என்ன குறை வச்சிட்டனா? வைக்கல, வச்சிட போறியேன்னு பயப்படுறேன். ஏன், என்கிட்ட திறமை இல்லையா? நான் முன்னுக்கு வர மாட்டேனா இல்ல நல்ல படமா தான் எடுக்க மாட்டேனா? திறமை இல்லைன்னு நான் சொல்லலையே, முன்னுக்கு வரமாட்டீங்கன்னு நான் நினைக்கலையே. நல்ல படம் எடுப்பீங்கன்னு தெரியும். ஆனா சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் அதை பிடிச்சுக்கிட்டு மேல போன்னு சொல்றேன். அதுக்கு உழைச்சாதானே முடியும். ஏன் வேலையில இருந்தா முடியாதா? என்ன மனிதா, ஒரே சமயத்துல 2 விஷயத்துல எப்படி அவர்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? பண்ணணும்பா, பண்ண முடிஞ்சா செய்யட்டும். அப்பா, எங்கேயோ தூரத்துல இருக்க ஆப்பிள பறிக்க அவரு வேணா பட்னி கடந்து சாகட்டும். நான் ஏன் அவர் கூட கஷ்டப்படணும்? அதான் நீ சம்பாதிக்கிறியே. வெக்கமா இல்ல? நான் சம்பாரிச்சா அது உனக்கும் குடும்பத்துக்குமா? பெருசா விமன் லிபரேஷன் பேசுறல்ல, சம்பாதிக்கணும்னு வரும்போது மட்டும் ஆம்பளோட வேலையா? வேலை இல்ல வாசு, மரியாதை, கௌரவம். நான் சம்பாரிச்சா எனக்கு கௌரவம், நீ சம்பாரிச்சா குடும்பத்துக்கே கௌரவம். நீ ஒரு வேலை இல்லாம இருந்தா என்ன பார்த்து பொறாம வரும், காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். கத்துவ, கோவப்படுவ, ஆத்திரப்படுவ, வீட்டையே நரகமாக்கிருவ.